இயக்கத்தை பால்படுத்துவதற்கு இயக்கம் காணாமல் போய்விடும் என்று தலைவருக்கு சொல்லுகிறேன். நாங்கள் மாசற்றவர்கள், நாங்கள் காசற்றவர்கள். ஆனால் உயிரையும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாக சிகரங்கள் மறுமலர்ச்சி திமுக. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நியூட்ரினோ கம்பெனியை அங்கே கொண்டு வந்து அம்பரப்பருவதையிலே நிறுவி தேனி மாவட்டத்தை முல்லை பெரியாறு அணையை இடுக்கி அணையை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் முடிந்த நேரத்தில் நான் மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். எனக்கு தலை சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் எல்லா உதவியும் செய்தார். வாதங்களை இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். 2.5 மணி நேரம் உயர் நீதிமன்றத்திலே நான் வாதாடினேன். அதனுடைய தீர்ப்பு அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஆட்சேபனை இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்கக்கூடாது, இது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜட்ஜ் தமிழ்வாணன் தீர்ப்பு கொடுத்தார். 3.25 வருஷம் ஆயிற்று. இந்த ஸ்டெர்லைட் நியூட்ரினோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்படி அடித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. மிஸ்டர் நரேந்திர மோடி ராசி முதல் கன்னியாகுமரி வரை, ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்களே. எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் திணறுகிறீர்கள். எங்கள் மண் சுயமரியாதை மண். தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், டாக்டர் கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் என்று ஆர்வீர் சகோதரர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்புதான் முதல் போராட்டம். இனி போராட்டங்கள் நிறைய இருக்கும். நான் வருவேன், நீங்களும் வருவீர்கள். சிலிர்த்து எழுந்து விட்டது வேங்கை புலி. மறுமலர்ச்சி திமுக சிலிர்த்து எழுந்து விட்டது. இந்த தமிழகத்தை காக்கத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து விட்ட நேரத்தில் யாராலும் இதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள். செந்தில் அதிபதி 24 தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை கொண்டு கொடுத்தார். அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவராக, உங்கள் சார்பாக, உங்கள் பிரதிநிதியாக, உங்கள் சேவகராக கலிங்கப்பட்டியிலே பிறந்த வைகோ இருப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட போராட்டங்களும் திட்டம் வகுத்திருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு வெல்க நமது போராட்டம், வெல்க தமிழகம், வெல்க பாண்டிய நாடு. நன்றி, வணக்கம்.